அனைவருக்கும் வணக்கம். வனரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத பார்க்கலாங்க. சனி பகவானோட சஞ்சாரமானது ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் இருக்குங்க. அது நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தொடருங்க. அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் பயணிப்பாருங்க. சூரியன் நின்ற வீட்டிலிருந்து 5, 6, 7, 8 ஸ்தானங்களுக்கு வரும்போது கிரகங்கள் வக்ரம் அடையுங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அது இயல்பான பலனிலிருந்து மாறுபட்ட பலன்களை தான் கொடுக்குங்கிறது ஒரு விதிங்க. உச்ச பெற்ற கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அது நீசத்துக்கு இணையான பலனை கொடுக்குங்க. அதாவது பலம் முற்றிலும் இழந்த நிலைமையில கிரகங்கள் இருக்குங்க. சனி பகவான் பலம் இழக்கிறதுனால சிம்ம ராசிக்கு நிறைய நன்மைகளை இந்த வக்ர பெயர்ச்சியினால எதிர்பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 7வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால கண்டக சனியா இருக்காருங்க. கண்டக சனியா இருந்து இன்னல்கள் பல தந்துட்டு இருந்தாருங்க. இந்த வக்ர பெயர்ச்சினால பல பிரச்சனைகள் குறையுங்க. அது மட்டும் இல்லாத சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. முக்கிய மாற்றமா சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகிருங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இந்த காலகட்டங்களில் செயல்படுவீங்க. தீராத மனக்கவலை, மனக்குழப்பம், இனம் புரியாத சோகம் இதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க. உங்கள் செயல்கள் எல்லாம் ஒரு ஸ்பீடு இருக்குங்க. எடுத்த காரியத்தையும் விரைவாக முடிப்பீங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நிறையா உழைப்பீங்க. இதற்கு முதல்ல ஒரு செயலை தொடங்கி முடிக்க முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் அதையெல்லாம் விரைவாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுங்க. களத்திரஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற சனி பகவானால கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க. கலந்து பேசி பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிச்சுக்கலாங்க. ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கிறதுக்கு சனி பகவான் கொஞ்சம் வழி விடுறாருங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்த முன்னேற்றமுமே இல்லாத நிலைமை இருந்திருக்கலாங்க. எவ்வளவு கடினமான உழைப்பு போட்டாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்காதுங்க. சனி பகவானோட வக்ர பெயர்ச்சியானது உங்களுக்கு அந்த வகையிலையும் நிறைய நன்மைகளை கொடுக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வழிவகை சனி பகவான் செஞ்சு கொடுப்பாருங்க. இருக்கிற வேலையில் இருந்துகிட்டே புதிய வேலைக்கு முயற்சிக்கலாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளோடவே தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தொழிலை நடத்தலாம். இல்லைனா பார்ட்னர்ஷிப் பிரித்து தனியாக தொழில் தொடங்கி முன்னேறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இல்லைனா புதிய பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து தொழில் செய்கிறக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. இதுபோல் ஏதோ ஒரு வகையில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் நல்ல முறையில் பலன் தரக்கூடிய வகையில் முடிவுக்கு வருங்க. அதற்கடுத்ததாக வீடு வாங்குறதுல, இடம் வாங்குறதுல, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல இருந்த தடையெல்லாம் இப்போ கொஞ்சம் விலகி இருக்குங்க. சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. அதனால் வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க, சொத்து சேர்க்கலாம்னு நினைக்கிறவங்கலாம் இந்த 4.5 மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாங்க. அப்பா அம்மாவோட நல்ல அனுசரணையான நிலைமை இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் விலகி நல்ல ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் மேம்படுங்க. தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 மாதமும் ஒரு சீரான வளர்ச்சியை கொடுக்குங்க. தொழிலில் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வருமானம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி வக்ர பெயர்ச்சி அடையனால ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அடிக்கடி பயணம் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு தக்கவாறு நிறைய வேலைகளும் இருக்குங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக சனினால டெம்பரவரியாக ஒரு 4.5 மாதத்துக்கு நிறைய நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. கடந்த காலங்களை போல இல்லாமல் எதற்கெடுத்தாலும் பிரச்சனைனே இருந்திருப்பீங்க. அது மாதிரி இல்லாத கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க. இது வரைக்கும் நல்ல பலன்கள் எல்லாமே பார்த்தோங்க. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாங்க. அலைச்சல்கள், பயணங்கள் அதிகமாகுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவைங்க. உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லாத மாத்திரை மருந்து ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதை தவறாத கடைப்பிடிக்கணுங்க. உங்களோட சிந்தனையும் செயலும் ஒரு வேகம் இருக்குங்க. அதனால் ஒரு சில சமயங்களில் எதிர்பார்த்த காரியம் முடியலைன்னா பிறர் மேலே கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
தியானம் செய்யறது, அடிக்கடி கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. மொத்தத்துல சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடையறதுனால நன்மைகளே ரொம்ப அதிகமா இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல சந்திக்கலாங்க. நன்றி.